ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தாமரை விதையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தாமரை விதை எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நார்த்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த தாமரை விதையை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுறாங்க. தாமரை விதையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின், கார்போஹைட்ரேட்டு இப்படின்னு நிறைய சத்துக்கள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் செரிமான சக்திக்கும் இது உதவியாக இருக்குது. இந்த தாமரை விதை சாப்பிட்றப்ப வெயிட்டு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இதில் லோ கலோரி இருக்கிறனால நம்மளுக்கு அதிகமாக வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணாது. வாங்க இந்த ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஈஸியான மெத்தட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் தாமரை பூவோட விதை. அந்த விதையில் பாப்கார்ன் மாதிரி ஆல்ரெடி செஞ்சே வச்சுருக்குறாங்க. இதை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். கருப்பு கருப்பு புள்ளி புள்ளியாகவே இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தாமரை விதையை அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். ஆறினோன்னே நல்லாவே உங்களுக்கு மொறு மொறுன்னு வந்துடும். கலர் மாறினோன்னே எடுத்துருங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்சுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பெப்பரு, சாட் மசாலா எதுனாச்சும் ஒன்று நம்ம போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஃப்ரையாக ஆகிருக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது. இது ஆறினோன்னே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை அதே பேன்லேயே நான் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு, மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ண தாமரை விதையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி உப்பு, மிளகாத்தூளும் போட்டு இந்த தாமரை விதையை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப தான் இந்த தாமரை விதை அந்த எண்ணெயில் உள்ள உப்பும் மிளகாவும் அப்சர்வ் பண்ணும். சும்மா டைரெக்டாக போட்டோம்னா அது அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு வேணுமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இந்த பாப்கார்ன் விதையை நல்லா வறுத்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.